Satyabhama Institute of Science and Technology, Chennai. நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் திறப்பு விழாக்கள் நான் போகலை அப்படின்னு சொல்லி அது உண்மை. ஏன்னு சொன்னால் நான் எந்த ஒரு காலேஜோ ஒரு கட்டிடமோ ஓப்பன் பண்ணிட்டா இது ரஜினிகாந்த் பார்ட்னர், அவருக்கு இதில் ஷேர் இருக்குது, அவரு தான் இது பெனாமியில் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒன்றுக்கு போதான் மறுபடியும் இன்னும் கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக இருக்குன்னு நான் போகிறது கிடையாது, நிறுத்திட்டேன். அண்ட் இப்போ சாரிங்க சொன்னாங்க, இப்போ டாக்டர்ஸ் பற்றி, நர்ஸ் பற்றி, ஹாஸ்பிட்டல் பற்றியெல்லாம் ரஜினிகாந்த் ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் சொன்னது 100% உண்மை. ஏன்னா நான் இந்த உடம்பு இசிபில் ஹாஸ்பிட்டலேருந்து, விஜயா ஹாஸ்பிட்டலேருந்து, காவேரி ஹாஸ்பிட்டலேருந்து, அப்போலோ ஹாஸ்பிட்டலேருந்து, ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலேருந்து, சிங்கப்பூர் எலிசபெத் ஹாஸ்பிட்டலேருந்து, அமெரிக்காவில் இருக்கிற மெயோ கிளினிக் வரைக்கும் இந்த உடம்பு போயிட்டு வந்தது. அதனால் இந்த டாக்டர்ஸ், நர்சஸ் அது மேலெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஏன்னா அவங்களுடைய உதவியால், அவங்களுடைய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினால, இந்த மெடிக்கல் அந்த ஒரு மிராக்கல், அதனால தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ இங்கே வரும்போது ஆக்சுவலாக இந்த இடம் பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. இங்கே ஏவிஎம் ஸ்டூடியோவில் நீங்கள் 45 இயர்ஸ் முன்னாலே எல்லாமே இந்த பிளேஸ் அங்கெல்லாம் ஸ்டுடியோஸ் எல்லாம் இருக்கும், முத்துராம செலவு அங்கே இருக்காங்க, ஃப்ளோர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பிளேஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு மேடு பள்ளம், ஒரு செடிகள் அந்த மாதிரி விட்டுருப்பாங்க. நம்ம அவுட்டோரில் ஷூட்டிங் பண்ணால் இங்கே ஒரு பேட்ச் பண்ணுறதுக்கு இங்கெல்லாம் ஷூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சில நாட்கள் ஆன பிறகு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு சம்சாரம் ஒரு மின்சாரம் சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க. அது கம்ப்ளீட்டாக ஒரு வீடு, ஒரு 80% அந்த வீட்லேயே ஷூட்டிங். அதுக்காக ஃப்ளோரில் செட் போட வேண்டாம், எப்படி அந்த காலியிடம் இருக்குது அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தெருவெல்லாம் போட்டு ப்ராப்பராக ஒரு வீடே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடே ப்ராப்பராக கட்டிட்டாங்க. அந்த சம்சாரம் ஒரு மின்சாரம் விஷு, அமரர் விஷு மிகப்பெரிய டேலண்டட். அவர் டைரக்ஷன் பண்ணி கதை வசனம் எல்லாம் எழுதி ஆக்ட் பண்ணார். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை விட 200 மடங்கு அந்த படம் கலெக்ட் பண்ணிடுச்சு. அது ஒரு ராசியான வீடுன்னு ஆயிடுச்சு. ஸோ யார் நம்ம ஷூட் பண்ணால் கூட அந்த வீட்டில் ஒரு 2 சீனு 3 சீன் நம்ம படம் ஷூட் பண்ணுறோம், அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என் படங்கள் கூட 5-6 படம் இங்கே ஷூட் பண்ணியிருக்கோம், எல்லாமே ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ராசியான இடத்துல ஒரு ராசியான ஆளுங்க இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது பயங்கரமாக மிகவும் பேரும் புகழும் பெரும் அப்படிங்கிறது எனக்கு செஞ்சதுமே கிடையாது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது ஒன்று நோயாளிகளுக்கு பார்க்கறதுக்கு நமக்கு வேண்டியவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அவங்க பார்க்கறதுக்கு நம்ம போகிறோம். இல்லைன்னு சொன்னால் நம்ம நோயாளியாக நாம் போகிறோம். நான் காவேரி ஹாஸ்பிட்டல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூவில் நான் நோயாளியாகவே நம்ம ஆழ்வார்பேட்டா காவேரி ஹாஸ்பிட்டல் நான் அட்மிட் ஆகிறேன். அங்கே ஒரு ப்ராப்ளம் உடனே எங்கள் மிஸ்ஸஸ் டாக்டர் பிரண்டே நல்லா தெரியும். அவர் ஃபோன் பண்ண உடனே இம்மிடியட்டாக இந்த சீரியஸ்னஸ் எனக்கே தெரியல. பரணி சிவராகன் 2 பேரும் காரை ஓட்டிட்டு என்னை பார்த்த உடனே ஆம்புலன்ஸ் கூட எதிர்பார்க்காம அதே போல ஆம்புலன்ஸ் மாதிரி சும்மா ஒரு ஆட்டோ ரிக்ஷா போகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் ஆழ்வார்பேட்டா காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு இருந்தாங்க. அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் அங்கே கொடுத்து அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்கேன் எல்லாம் டெஸ்டிங்கெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக 1/2 hour 1 hour மீட்டிங்கு. இங்கே ஒரு டென்ஷன் ஃபேமிலியில் எல்லாமே ஒரு 1.5 hour அப்புறம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இது மேஜர் ப்ராப்ளம், இது ஜஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ்லேயே நம்ம இதை ஆப்ரேட் பண்ணணும், இல்லைன்னா 1 day மேக்ஸிமம், அது வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப அது டேஞ்சர் ஆகிடும். இது வெரி மேஜர் ஆப்ரேஷன்.
ஸோ இங்கே வந்து நம்ம பசங்க நம்ம ஃபேமிலி நேச்சுரலி இல்லைங்க இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம், இதுக்கு ஷார்ட்டேஜ் ஃப்ளைட் பண்ணிவிட்டு நம்ம ஃபாரினே கொண்டு போகலாம் அப்படியெல்லாம் வந்து அவங்க பேசுகிறாங்க. ஸோ எனக்கு வந்து டாக்டர் சேகர் அவர் டெஸ்டிங் வந்தார், அதுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் அவர் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் டாக்டர் வந்து ரவிச்சந்திரன் மியாட், அவர்கிட்ட நான் வந்து அதுக்குள்ளே அவர் தெரிஞ்சு போச்சு. அவர் நான் கேட்டேன், அவரும் ஒன்றுத்துக்காங்க. வந்த உடனே சொன்னாங்க, யார் பண்ணுறாங்க ஆப்ரேஷன், இந்த மாதிரி சேகர் பண்ணுறாங்க, he is the best, happily you do it here, no problem அப்படின்னு சொன்னாங்க. அவரு வந்து சேகர் சொன்னாங்க, ஒரு பண்ண அவங்க வந்து கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஒரு பண்ண 100% பேஷண்ட்ஸ் 100% எல்லாருமே ஐ மீன் சக்ஸஸ் தான், ஃபெயில்யூரே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்தது. சரி ஆப்ரேஷன் தேட்டர் போகிறதுக்கு முன்னால் சேகர் வந்து சொன்னாங்க 99% கேரண்டிங்க, 1% அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த 99% முடிஞ்சு போச்சு. அந்த 1% தான் நமக்கு வந்து மைண்டில் வந்து ஏறிடுச்சு. 1% சொன்னால் இப்போ எப்படின்னு சொன்னால் ஒரு வீடு, ஒரு நல்லா பங்களா, நல்லா ஷேட்லேரு, நல்ல கிரானைட்டு, மார்பிள், நல்லா லட்சம் எனக்கு சோஃபா எல்லாம் போட்டு அருமையான வீடு. ஆனால் ஏதோ ஒரு நாகப்பாம்பு இங்கே இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த 1% அது கம்ப்ளீட்லி வந்து அனஸ்தீசியா கொடுக்குற வரைக்கும் அந்த 1% தான் மைண்டில் இருந்தது எனக்கு. இந்த அனஸ்தீசியா கொடுத்த கம்ப்ளீட்லி அந்த ப்ராசஸ் வந்து சரியாக வந்து ஒரு 6-7 ஹவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வந்து பார்த்தா சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு 15 days வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் பார்த்தேன் கம்ப்ளீட் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட், இல்லை அந்த ஒர்க்கர்ஸ், நர்ஸ், மெய்ட்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ். அதுலேயே தெரியுது அவங்க முதலாளிகள் அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு திங் இருக்கணும் சொன்னால் ஃபர்ஸ்ட் திங் வந்து டிசிப்ளின், ஒழுக்கம். யாருக்கு வந்து டிசிப்ளின் இல்லையோ ஒழுக்கம் இல்லையோ அவங்க முன்னேறவே முடியாது. அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும், ஒரு எம்ப்ளாய் ஆகட்டும், யாருமே ஆகட்டும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஸ் டிசிப்ளின். செகண்ட் குவாலிட்டி இஸ் ஹானஸ்டி, நாணயம். இந்த ஹானஸ்டி இருந்தால் போய் பித்தலாட்டம், இந்த திருத்தனம் அதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்காது. அண்ட் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க், இந்த 4 இருந்தால் அவன் வந்து ஒரு தோட்டக்காரனாகட்டும், சமையல்காரனாகட்டும், வேலைக்காரனாகட்டும், டிரைவர் ஆகட்டும், எங்கே இருந்தாலும் அவன் வந்து அவனை கவனிக்கப்படுவான். அவன் டெஃபினெட்லி லைஃப்பில் முன்னேறுவான். இந்த 4 குவாலிட்டிஸும் இப்படி இருக்கும்போது இவரெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி இந்த அளவுக்கு வந்து ஒரு 25 days பிஃபோர் திருச்சியில் வந்துட்டு ஒரு ஃபியூ பெட்ஸ் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு காவேரி அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்லி பல சென்டர்ஸில் அது வந்து ஆழ்வார்பேட்டில் அது பண்ணிட்டு பக்கத்து பில்டிங் அது வந்து எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல வந்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கமலஹாசன் வீடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது, கமலஹாசன் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னால் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. கமலஹாசன் தப்பாக நினைக்கக்கூடாது, மீடியாளங்களே இது வந்து சும்மா சொல்லிடுறாங்க. ஐயோ கமல்ஹாசனை கலாட்டா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுறாங்க. இங்கே வந்தவங்க எத்தனை கேமரா பார்க்கறது பயம் வந்துருச்சுங்க. என்னடா இது அது வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 2 வாரத்தை பேசலாம்னு சொன்னாங்க. அந்த மீடியாவில் தான் சொன்னாங்க. ஒரு 2-3 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. இது நீங்கள் வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த எலெக்ஷன் டைம் வேறு மூச்சு விட்டா கூட பயமாக இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் விற்கிறாங்க. இந்த ஃப்ளாட்ஸ் இருக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுக்கும்போது எல்லாம் அவங்க வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, பக்கத்துலேயே மளிகை கடையாக மார்க்கெட் இருக்குது. நீங்கள் வாங்கினீங்கன்னு சொல்கிறாங்க. பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லி யாருமே பண்ணது கிடையாது. இது எல்லாத்தையும் விட ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து யாருக்கு எந்த வயசுக்கு பெரியவருக்கு இல்லை, எந்த வயசுக்கு யாருக்கு எந்த வேல்யூ வரும்னு தெரியாது. இன்னும் எல்லாமே பல்யூட் ஆயிடுச்சு. காற்று, தண்ணி, பூமி, ஈவன் கலப்படம் எல்லாத்துலேயும். பச்சை குழந்தைங்க மருந்து, அந்த மருந்துலையும் கலப்படம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்?
கையில் பேடி போட்டு சிறையில் எடுத்துகிட்டு போய் வந்து சாகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறையில் போடணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட் திங் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு சொன்னால் இந்த டிராஃபிக்கில் வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு போகிறதுக்கு வந்து 1 hour 1.5 2 hours ஆகும். அவன் போய் சேர்றதுக்குள்ளே வந்து அந்த டிசீஸ் வந்து இதை வந்து மெடிசனும் அது க்யூர் பண்ண முடியுமா தெரியாது. அதனால எத்தனையோ உயிர் கூட போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளேஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோட இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கிறது வந்து ரியலி வடபழனி சுற்றுவாடு மக்களுக்கும் எல்லாருக்கும் தமிழ் சென்னைக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை வந்து நான் மட்டும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறது நான் சொன்னேன். இப்போ வந்து நிறைய காஸ்ட்லி ஆகிடுச்சு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். இல்லை ஆப்ரேஷன் நீங்கள் பெரிய ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் லேக்ஸ் கணக்கில் ஆகுது. மூளை பணக்காரங்க மட்டும்தான் அதை வந்து கேன் அஃபோர்டு. ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டொனேஷன் மாதிரி நீங்கள் பண்ணி ஒரு ஃபண்டு வந்து க்ரியேட் பண்ணி வசதி இல்லாதவங்களுக்கு வந்து அதை வந்து அதில் நீங்கள் ஹெல்ப் செஞ்சீங்கன்னு சொன்னால் மக்கள் சேவை செஞ்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கும் நல்ல புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லி வேண்டி மிக 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 சந்தோஷமாக நான் வந்து இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையிலேயே வந்து பேர் வாழ்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகும்னு சொல்லி எனக்கு வந்து டெஃபினெட்லி நம்பிக்கை இருக்குது. ஆகும். ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. வணக்கம்.